ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 20/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இறை மீட்பு படையினர். ஸோ உங்களுடைய அன்பை ஒரு பாபாவோட மட்டும் ஈடுபடுத்துகிறீங்க, மற்றவங்களையும் அதே மாதிரி ஈடுபடுத்த வைக்கிறீங்க. அதன் மூலம் எல்லாருக்கும் நீங்கள் சத்கதி கொடுக்கணும். கேள்வி: மக்கள் தன்னுடைய புத்தியை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்? பதில்: மனிதர்கள் ஆகாயத்துடைய முடிவை பார்க்கணும், உலகத்துடைய எல்லையை கடக்கணும் அப்படின்னு தன்னுடைய புத்தியை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படி. ஆனால் அதில் எந்த நன்மையும் கிடையாது. அதோடைய முடிவை அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் குழந்தைங்க, நீங்கள் பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் புத்தியை பயன்படுத்துகிறீங்க. சயின்டிஸ்ட்டை ஒன்றும் யாரும் கோயில் கட்டி பூஜை பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு தான் கோயில் கட்டி பூஜை பண்ண போகிறாங்க. அப்படி பூஜைக்கு தகுந்த தேவதைகளாக நீங்கள் தான் ஆகிறீங்க. பாடல்: உன்னை அடைந்ததால் முழு உலகையும் அடைந்தோம். ஓம் சாந்தி. இது ஞான மார்க்கம். இதுவரைக்கும் நாம் இருந்தது பக்தி மார்க்கத்தில். இப்போ பக்தி மார்க்கம் சிறந்ததா, ஞான மார்க்கம் சிறந்ததா? இல்லையா? ஞானமா பக்தியா? ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்கிது. ஸோ அதனால தான் ஞானி குழந்தைகள் தான் எனக்கு பிரியமானவர்களுடைய அர்த்தம் அதுதான். பக்தர்களை விட ஞானிகள் உயர்ந்தவர்கள். ஏன்னா பாபா அடையாளம் கண்டுக்கிட்டு பாபாவுடைய வழிபடி நடக்கிறாங்க. உலகத்துடைய முழு ஞானம் அவங்களுக்கு தெரியுது. இதன் மூலமாக தான் சத்கதி கிடைக்கிது. ஸோ பக்தி வேறு, ஞானம் வேறு. பக்தி மனிதர்கள் கண்டுபிடிச்சது, ஞானம் கடவுள் கற்றுக் கொடுக்கறது. ஸோ ஆனால் மனிதர்கள் தவறுதலாக பக்தி மூலமாக ஞானத்தை அடையலாம், அதன் மூலம் சத்கதி அடையலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் ஒரு விதத்தில் அது ரைட்டு தான். ஏன்னா பக்தியின் பலன்தான் ஞானம். ஸோ ஞானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்கிது. ஆனால் உண்மையிலே பக்திக்கு இடையில் ஞானம் இருக்க முடியாது. ஸோ பக்தி எப்படி எல்லோருக்கும் பொதுவானதோ அதேமாரி இந்த ஞானம் கூட எல்லோருக்கும் பொதுவானது தான். ஸோ இப்போ கலியுகத்துடைய முடிவு நடந்துட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே சீர்கெட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லோரிடம் இருந்தும் எங்கள் புத்தியை துண்டித்து உங்ககிட்ட மட்டும் புத்தியை இணைக்கிறோம், வாங்க அப்படின்னு கடவுளை கூப்பிடுறாங்க இல்லையா? ஸோ வேறு யாரை கூப்பிடுவாங்க? யாரோட தன்னுடைய புத்தியை இணைப்பாங்க? அந்த கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியலையே. அதனால தான் கடவுள் வந்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ உங்கள் மேலே தான் உண்மையான அன்பு வச்சுருப்பேன், உங்கள்கிட்ட சரணடைவேன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் பக்கம் அவங்க புத்தி போகுது. ஸோ கிருஷ்ணர் மேலே அவங்களுக்கு அன்பு போகுது இல்லை? அப்போ அவங்களுக்கு எதுக்கு குருமார்களோ அல்லது வேறு யாரோ? கிருஷ்ணரை மட்டும் நினைவு செய்ய வேண்டியது தானே. ஏன்னா எல்லார்கிட்டையுமே கிருஷ்ணருடைய படம் இருக்குது, எல்லார் வீட்லேயுமே.
கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கூட கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ வேறு எந்த குருமாரையும் தேடி போக தேவையில்லையே. ஏன்னா மீரா அப்படி தானே, கிருஷ்ணர் மேலே மட்டும்தானே அன்பு செலுத்தினாங்க. எது பண்ணாலும் கிருஷ்ணர் மேலே மட்டும் அன்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வீட்டில் இருக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குடிக்கும் பொழுது, எல்லா வேலையும் தான் பண்ணாங்க. ஆனாலும் உண்மையான அன்பு ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கிருஷ்ணர் காதலன் மாதிரியும் மீரா காதலி மாதிரியும் இருந்துச்சான் அவங்களுடைய நினைவு. கிருஷ்ணர் மேலே மீரா வச்சுருந்த நினைவு. கிருஷ்ணரை நினைவு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கிது? ஏன்னா கிருஷ்ணரை எல்லாருமே தெரிஞ்சிக்க முடியும். இல்லை, கிருஷ்ணரை பார்க்க முடியாதவர் கிடையாது. நான் உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சு மற்றவர்கள்கிட்டேருந்து என்னுடைய அன்பை துண்டிச்சிட்டேன் அப்படின்னு மனிதர்கள் பாடுறாங்க. ஸோ அப்போ அது ரொம்ப உயர்ந்தவராக ஒருத்தர் இருந்தால் தான் மற்ற எல்லார் மேலே இருந்த அன்பையும் துண்டித்து அவர் மேலே வைக்க முடியும். அப்படி அதி மேலானவரோ ஒரு பரமபிதா மட்டும்தான். அவர் தான் எல்லாருக்கும் ஆஸ்தியை கொடுக்கிறார், கிருஷ்ணராக கொடுக்கிறார். அவர் மேலே அன்பு வைக்கிறதுனால ஏதாவது நன்மை இருக்குதா? ஆனால் அந்த பரமபிதாவை யாருமே தெரிஞ்சுக்கல. மற்றபடி அவங்க பரமாத்மா பரமபிதா சிவனை பற்றி பேசுகிறாங்க. இருந்தாலும் அவர் எப்போ வராரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. ஸோ சிவனுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்கல்ல, அப்போ வந்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஆனால் எப்போ வராரு, என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறாருன்னு ஒரு மனுஷனுக்கு கூட தெரியாது. சரி, எப்படி சத்கதி கொடுக்குறாரு, சத்கதினா என்ன, அதையும் மனிதர்கள் புரிஞ்சுக்கலை. கண்டிப்பாக சொர்க்க ராஜ்யத்தை தான் பாபா கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த குழந்தைங்க நீங்கள் தான். ஆனால் நீங்களே இதை தெரிஞ்சுக்கலை, மறந்துட்டீங்க. அப்புறம் மற்றவங்க எப்படி இதை தெரிஞ்சுக்க முடியும் கடவுளை பற்றி? ஸோ இதெல்லாம் இப்போ நாம் நேரடியாக சிவபாபா கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம், மற்றவர்களுக்கும் சொல்கிறோம். ஏன்னா நாம் தான் உண்மையிலே இறை மீட்பு படையினர். ஸோ இதை அவங்கள மீட்கிறோன்னு சொல்லலாம், அவங்களுக்கு சத்கதி கொடுக்குறோம்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இல்லை, எல்லோரும் மீட்க வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அதை அழகாக படத்தை வச்சு நம்ம புரிய வைக்கலாம். நிறைய பாஷைகள் இருக்குது உலகம் முழுவதுமே, இந்தியாவிலே நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அதில் முக்கியமான மொழிகள் ஹிந்தி, இங்கிலீஷ், நார்த் இந்தியாவாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி இடமா இருந்தால் இங்கத்து மொழி கூட ஹிந்தி, இங்கிலீஷ். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி முக்கியமான பாஷையில் படத்தை உருவாக்கணும். ஏன்னா பாஷையினாலேயும் நிறைய சிக்கல் இருக்குது இல்லையா? பாஷை புரியலன்னா இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு மொழியிலுமே படம் உருவாக்கி வச்சுருக்கணும். ஸோ படங்கள் இல்லாமலும் புரிய வைக்கலாம், ஆனால் படம் வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி, அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸி.
ஸோ சிருஷ்டி சக்கரத்தில் இந்த ஞானம் முழுசாக இருக்குது. மற்றபடி ஏணிப்படி சித்திரத்தில் பாரதவாசிகளுடைய ஞானம் மட்டும்தான் இருக்குது. மற்ற தர்மத்தினர் பற்றி அதில் இல்லை. பாரதம் தமோ பிரதானமாக ஆகும் பொழுது மற்றவங்களாம் தமோ பிரதானமாக ஆக மாட்டாங்கன்றது கிடையாது. எல்லாருமே இல்லை, நம்ம தமோ பிரதானம் ஆகும்போது எல்லோரும் தமோ பிரதானம் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் இதே மாதிரி சதோரஜோ தமோன்னு இருக்கும், ஆனால் வேறு வேறு டைமில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ சேவை செய்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் புத்தியில் ஓடணும். 2 தந்தை பற்றிய ரகசியங்களையும் நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ படிப்பவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது இல்லை, 2 தந்தைக்கிட்ட இருந்தும் ஆஸ்தி கிடைக்கிது. படிப்பவர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆஸ்தி ஜென்ம ஜென்மத்துக்கு தொடருது. எல்லைக்குட்பட்ட லௌகிக தந்தைக்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆஸ்தி அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், அதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. எல்லா அப்பாவும் பணக்காரராக பிறக்கிறதும் கிடையாது. இன்னொன்று, பிறந்தாலும் குழந்தைக்கு சொத்து எழுதி வைப்பாங்களான்றதும் பெரிய கேள்விக்குறி. லக்ஷ்மியும் நாராயணனும் பாரதத்துடைய முதல் மகாராஜா மகாராணி. ஸோ இந்த விஷயம் நமக்கு இப்போ தான் தெரியுது, வேறு யாருக்குமே தெரியல. எப்படி அவங்களுக்கு சொர்க்கராஜ்யம் கிடைச்சது? கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து தான் அவங்க அடைஞ்சிருக்கணும். ஸோ எப்போ அடைஞ்சாங்க, எப்படி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா கிருஷ்ணரே கீதையை சொன்னதாக போட்டுட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணருக்கு யார் ராஜ்யத்தை கொடுக்கறது? அவரை ராஜா தானே. அப்போ ராஜ்யத்தை யார் கொடுத்தாங்க? சிவன் சொல்லியிருந்தார், கீதைன்னு சொல்லியிருந்தா ஓகே, இந்த கீதையை கேட்டு கிருஷ்ணர் ராஜா ஆனார்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதேமாதிரி பிரளயத்தையும் காட்டிட்டாங்க. ஸோ அதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஏதாவது புரியுது அதை வச்சு? என்னடா கீதை சொல்கிறாங்க, அப்புறம் உலகமே அழியுது, இதுக்கு தான் கீதையா அப்படி தானே தோணும். ஸோ இதெல்லாம் நாம் தான் புரிய வைக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த படத்தை வச்சு நீங்கள் புரிய வைங்க. ஸோ படங்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற படங்கள் வேறு மாதிரி இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. பட்டு ஏன்னா அவங்க அப்போ தானே புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? இந்திய முகத்தை வச்சுட்டு அமெரிக்காவில் லக்ஷ்மி நாராயணன்னும் போது அமெரிக்கர்கள் அதை ஏற்றுக்க கொஞ்சம் தயங்குவாங்க இல்லையா? பட் எப்படியோ லக்ஷ்மி நாராயணனுடைய படம் இருக்கணும். ஸோ அவங்கவுங்க உணர்வுக்கு ஏற்ப அதை உருவாக்கிக்கிறாங்க. ராதையும் கிருஷ்ணரும் ஸ்ரீநாத் ஸ்ரீநாதினி. ஸ்ரீராதைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கிரீடம் கிடையாது. ஏன்னா அவங்க இளவரசன் இளவரசிகள். திருமணமான பிறகு தான் ராஜாராணி ஆகிறாங்க, கிரீடம் கிடைக்கிது. ஸோ பக்தியில் காட்டியிருக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் கருநீல வண்ணம் கொண்டவர்கள் கிடையாது இல்லையா? அழகாக வெள்ளையாக தான் இருப்பாங்க. ஸோ ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனுக்கு தான். ராஜ்யத்தை அடையும் போது அவங்க பேர் ராதை கிருஷ்ணர்லேருந்து லக்ஷ்மி நாராயணனாக மாறுது. மற்றபடி ராதை கிருஷ்ணர் ராஜ்யம் பண்ணலை. மக்கள் பலவிதமான கோயில்கள் கட்டுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் லக்ஷ்மி நாராயணன்ற அதே பேரை தான் கொடுக்குறாங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய வம்சம்னு சொல்லப்படும். அதேமாதிரி ராமர் சீதைக்கும் ஒரு வம்சம் இருக்குது, லக்ஷ்மி நாராயணனுக்கும் ஒரு வம்சம் இருக்குது.
ஆனால் ராதை கிருஷ்ணருக்கு வம்சம் கிடையாது. இல்லை, லக்ஷ்மி நாராயணன் கணவன் மனைவி, ஸோ அவங்க மூலமாக வம்சம் வரும். ராதை கிருஷ்ணர் கணவன் மனைவி கிடையாது, இல்லை, திருமணம் ஆகாதவர்கள் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மனிதர்களுடைய புத்தியில் வர்றது கிடையாது. கிருஷ்ணர் கோயிலும் லக்ஷ்மி நாராயணன் கோயில்ன்றாங்க, ராதா கோயிலும் லக்ஷ்மி நாராயணன் கோயில்ன்றாங்க, எல்லாத்தையும் ஒன்றா சொல்லிடுறாங்க. ஸோ குழந்தைங்க முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ சேவை செய்கிறதுல ஆர்வம் இருக்கிறவங்க ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. சிலர் எங்களுக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புரியுதுன்னா அவங்க மற்றவங்களுக்கும் சொல்லணும் இல்லையா? அதுக்கு யுக்தியை உருவாக்கணும். வேதத்தை படிக்கிறாங்க, மத நூல்களை படிக்கிறாங்க, வேள்வி நடத்துகிறாங்க, தபஸ்யா பண்ணுறாங்க, தானம் புண்ணியம் பண்ணுறாங்க, தீர்த்த யாத்திரை பண்ணுறாங்க. ஏன்? இதன் மூலமாக கடவுளை அடையலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அது என்கிட்ட உங்களை அழைச்சிட்டு வராது, மாறாக என்கிட்ட இருந்து உங்களை தூரம் அழைச்சிட்டு போயிடும், விலக்கி அழைச்சிட்டு போயிடும். இல்லை, என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிற வழிகள் அதுன்னு சொல்கிறார். ஸோ ஒரு விதத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அந்த சிலை வழிபாடு கூடாதுன்றது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் அவங்க பண்ணுறதும் பக்தி தான். ஸோ எல்லாருமே நாடகத்தின்படி சீர்கெட்டு தான் போகணும் கலியுகத்தின் இறுதியில். ஸோ அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை கோயில் ஆபாசமான சிலைகள்லாம் சித்தரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடைசியில் எல்லாம் விகாரத்தில் விழுந்துடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி கடவுள் மேலே இருக்கிறாரு, அவர் அடையிறதுக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம். அதாவது இந்த மாதிரி தானம் புண்ணியம் பண்ணுறது, வேதங்கள் படிக்கிறது, இது மாதிரி எந்த வழியில் வேணாலும் அவர் அடையலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் மக்கள் பல வழியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடவுளை அடையிறதுக்கு. ஆனால் எப்போ எல்லா வழியிலும் போய் சோர்ந்து போகிறாங்களோ அப்போ தான், ஐயோ சாமி நீயே வா அப்படின்னு கடவுளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தூய்மையாக்குபவரே, தூய்மையாகிறதுக்கான வழியை சொல்லுங்கள், நீங்கள் இல்லாமல் எங்களால் தூய்மையாக முடியாது, நாங்கள் களைப்படைஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நம்ம பாவிகள், நாமளாக பாவத்திலேருந்து விடுபட முடியாது, இயேசுவின் உதவினால் தான் முடியும் அப்படின்வாங்க. ஸோ கடவுளுக்கு பதிலாக அங்கே இயேசு பேரை போட்டாங்க. ஸோ ஏன்னா நாளுக்கு நாள் பக்தி உங்களை இன்னும் இன்னும் களைப்படைய தான் வைக்கிது. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் மேலாவில் ஒன்று கூடுறாங்க, கும்ப மேலாலெல்லாம். அப்போ ஒரு தண்ணியில் லட்சக்கணக்கான பேர் குளித்தாங்கன்னா பாவம் போவோம்னு நினச்சிட்டு குளிக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகும்? அந்த தண்ணியே ரொம்ப அழுக்காகும். ஸோ அதுலேயும் இப்போ இறுதி நேரம் வேறு, உலகமே மாறணும். உலகம் என்னமோ ஒன்று தான். ஸோ ஆனால் மனிதர்கள் சொர்க்கம்னு தனியாக ஒன்று இருக்குது, நரகம்னு தனியாக ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இதே உலகம் அரைக்கல்பம் சொர்க்கமாகவும் அடுத்த அரைக்கல்பம் நரகமாகவும் இருக்குது. ஸோ அதில் ஆரம்பம் தூய்மையின் உச்சின்னு சொன்னால் அதை சத்தியுகத்தை சொல்லலாம். கலியுகம் அழுக்கின் உச்சி, அழுக்கின் படுபாதாளம், தமோ பிரதானம்.
எல்லாரும் தம பிரதானமாக ஆகத்தான் வேணும். கலியுகத்தின் இறுதியில் உலகம் பழசாக ஆகிதான் தீரும். ஸோ இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லோரும் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள்னு நினைக்கிறாங்க, சிலர் ராமரை கடவுள்னு நினைக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் தங்களையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. நான் கடவுளுடைய அவதாரம்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா? நான் கடவுளின் அவதாரம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ தேவர்களை விட உயர்ந்தவர் கடவுள். அப்போ தேவர்களை விட உயர்ந்தவர்களை தன்னை ஆக்கிக்கிறாங்க கலியுக மனிதர்கள். ஆனால் தேவர்கள் தான் சொல்கிறோம். ஆனால் மனிதன் எப்படி கடவுளானா? இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதான் பக்தி மார்க்கம் இல்லையா? தேவர்கள் சொர்க்கத்தில் வசித்தவர்கள். இப்போ இருக்கிறதோ கலியுகம், நரகம். நரகத்தில் தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. நரகத்து மனிதர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? பாபா சொல்கிறாங்க, நான் சங்கமயுகத்தில் உலகத்தை மாற்றுறேன். எப்போ உலகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வருதோ கலியுகத்திலேருந்து சத்தியுகமாக, அப்போ தான் நான் வரனே. ஸோ அந்த நேரத்தில் தேவதை தர்மத்தை தவிர்த்து மற்ற எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களும் சாந்தி தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ சாந்தி தாமம் அசரீரி உலகம் அல்லது நிராகார உலகம் இல்லை, அங்கே உடம்பு கிடையாது. இது ஸ்தூல உலகம், பௌதிக உலகம்னு சொல்லலாம். ஸோ இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு பெரிய நிராகார மரத்தை உருவாக்க வேண்டி இருக்குது. பரந்தாமத்தில் அந்த நிராகார மரம், ஆத்மாக்களின் மரம் இருக்கும் இல்லையா? உண்மையிலே அந்த பரந்தாமன்ற பிரம்ம மகா தத்துவம் கூட ஆகாயம் மாதிரி ரொம்ப பெருசு தான். ஸோ அதோடைய முடிவையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இவங்க ஆகாய விமானத்தில் போனால் கூட அதோடைய முடிவை அடைய முடியாது. ஸோ இவங்க போக போக என்ன இருக்குது? வெறும் கடலும் ஆகாயமும் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எதை தேடி அலையிறாங்க? ஆனால் அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, $1 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதனால் ஏதாவது நன்மை இருக்குதா? எதுவும் கிடையாது. ஏதோ தன்னுடைய புத்தியை பயன்படுத்துகிறதா நினச்சிக்கிறாங்க. ஏன்னா மனுஷனுடைய கலியுக மனிதனுடைய புத்தி அப்படி இருக்குது, தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க. எதுக்குமே உதவாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி புத்திசாலித்தனமாக இருக்க முடியும்? ஸோ குறிப்பாக மனிதர்களுக்கு சயின்ஸோடைய அகங்காரம் இருக்குது. ஸோ எவ்வளவுதான் ஒருத்தர் அறிவியல் கண்டுபிடித்தாலும் அந்த சயின்டிஸ்ட்டை ஒன்றும் முழு உலகமும் கோயில் கட்டி வணங்க போகிறது கிடையாது. தேவதைகளைத்தான் கோயில் கட்டி வணங்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஸோ அப்போ யார் புத்திசாலி? ஸோ குழந்தைங்களை பாபா அவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆக்குறார். உங்கள் எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ எல்லாருமே நம்ம மேலேருந்து தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி மேலே ஆத்மா இருக்குது, அது வருது, அப்படி உலக மக்கள் புரிஞ்சிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு மேலே என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே எப்படி ஆத்மா மட்டும் வசிக்கும், பிறகு எப்படி இங்கே வசிக்கிறோமா கீழே இறங்கி வருது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது.
ஸோ அந்த பெரிய பிரம்ம மகா தத்துவத்தில் நிராகார மரம் இருக்குது. சத்தியுகத்திலேயோ ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. மற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் அந்த நிராகார உலகத்தில் தான் இருக்கும் அப்படின்னெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இங்கே எப்படி பௌதீக உலகம் இருக்குதோ அதே மாதிரி அது நிராகார உலகம். ஸோ இந்த 2 உலகமுமே, அதாவது நிராகார உலகமாகிய பரந்தாமமும் சரி, இந்த ஸ்தூல உலகமும் சரி, எப்போவுமே மொத்தமாக காலி ஆகிறது கிடையாதுன்றார் இல்லையா. அங்கே கடைசி ஆத்மா வந்தோடனே இங்கே கிளம்பி போக ஆரம்பிச்சிடும்ன்றார். அதான் சொல்கிறார், இறுதியை அடையும் போது ஆத்மாக்கள் இடமாற்றப்படுகிறார்கள். அந்த மணல் கடிகாரம் சொல்லுவாங்களே, இப்படி வந்தோடனே இப்படி கொட்டுமே, அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் மட்டுமே இந்த பூமியில் கடைசியில் மீதி இருப்பாங்க. முழு உலகமும் ஒருவேளை ஃபுல் வாஷ் அவுட் ஆகணுன்னா பிரளயம் நடக்கணும். அப்படிலாம் பிரளயம் நடக்கிறது கிடையாது, நடக்கவும் முடியாது. ஏன்னா பாரதம் அழிவற்ற தேசம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் புத்தியில் இருக்கணும். ஸோ நாள் முழுவதும் எப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது, எப்படி இந்த செய்தியை சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி இன்டர்நெட்லாம் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக உலகத்தில் உள்ள எந்த மொழியில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே ஏஐ பார்த்துக்கும், நமக்கு மொழியே தெரிய தேவையில்லை, ஒரு மொழி தெரிஞ்சாலே போதும் இல்லையா. ஸோ இதை இப்பயும் பயன்படுத்தலைன்னா எப்போ பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த ஒருத்தர்கிட்ட ஸோ நிறைய பேர் எங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சென்டரில் இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்குறோம். ஜஸ்ட்டு நீங்கள் ஆடியோ அனுப்பிச்சிங்கன்னா போதும், ஏஐ வச்சுட்டு பேசலாம். உங்கள் வாய்ஸை கூட தேவைப்பட்டால் மாற்றலாம். ஸோ நீங்கள் தான்ன்றது தெரியாது. ஏன்னா சேவை செஞ்சு அல்ற பொக்கிஷம் வெறும் கர்மனா சேவையினாலெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் சேவை செய்யக்கூடிய டேலண்ட் இருக்குது, என்னால் விதவிதமாக புரிய வைக்க முடியும், ஆனால் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிறவங்க சென்டரில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அல்லது இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும், அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ ஏன்னா இப்பயும் இல்லாமல் எப்போ சேவை செய்ய போகிறீங்க. ஏன்னா இப்போ யுத்தம் வர்றதெல்லாம் பார்க்குறோம். எந்த நேரம் வேணாலும் இன்டர்நெட்டு காலி ஆகிடும், கரண்ட்டு காலி ஆகிடும். அதுக்கப்புறம் மனுஷ சேவை ஓகே, ஆனால் இந்த சேவையை யார் பண்ணுறது? இதை யாராவது பண்ணியிருக்கணும்ல. இப்போ நீங்கள் செய்தி கொடுத்துருந்தா அந்த நேரம் ஞாபகம் வரும், கொடுக்கவே இல்லைன்னா சரி. ஸோ அதனால் நாள் முழுவதும் எப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்யலான்றதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் புத்தி வேலையே செய்யும், அப்போ தான் ஞான சிந்தனையே பண்ண முடியும் இல்லையா. நம்ம ஒருத்தருக்கு சொல்லவே இல்லைன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் ஞான சிந்தனை பண்ணுவீங்க? ஸோ அந்த ஒரு சிவபாபாவிடம் மட்டும் உங்களுடைய அன்பு ஈடுபடும் பொழுது அந்த ஒருவருடைய அறிமுகத்தை உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அவரோ நம்மளுடைய அப்பா. நீங்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆஸ்தியை அடையிறீங்க, பெரிய ஆஸ்தியை அடையிறீங்க. ஸோ எப்படி அந்த ஆஸ்தியை அடையிறது அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதை சொல்கிறவங்களில் வரிசைக்கிரமம் இருக்குது. சிலர் நல்ல சொற்பொழிவு பண்ணுறாங்க, ஆனால் நிறைய பேரால் அந்தளவுக்கு பக்காவாக பேச முடியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்க அதை கற்றுக்கணும், முடியலன்றதுக்காக விட்டுறக்கூடாது, கற்றுக்கணும் இல்லையா. ஸோ நிறைய மாத்தஸ் குடும்பத்தில் என்னால் சேவையை பண்ண முடியல, வெளியிலே போக முடியல. சூப்பர் வாய்ப்பு. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஆடியோ அனுப்புங்க, என்ன மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அல்லது முரளியிலேருந்து கூட ஞான சிந்தனை பண்ணி பேசுனீங்கன்னா அது கூட பண்ணலாம், அனுப்பலாம். ஸோ குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கிறீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதன் மூலம்.
அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுனால நம்ம பதவி தான் உயருது, அவங்களும் சொர்க்கத்துக்கு வராங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு சரியான பாதை கிடச்சிடுச்சு இல்லை, அப்போ உங்கள் சகோதர ஆத்மாவுக்கும் அந்த பாதையை காட்ட வேண்டியது உங்கள் கடமை தானே. உங்களுக்கு முன்னாடியே கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் மூத்த சகோதரர் இல்லையா. தர்மருடைய வழி மற்ற சகோதரர்களை வழி நடத்துறது தானே. ஸோ அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்யணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக சேவை செய்கிறதுனால அவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கணும் இல்லையா. இவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்பாவை பற்றி, சொர்க்கத்துக்கு வரணும். ஸோ எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை பண்ணணும். ஸோ எப்படி ஆன்மீக சேவை செய்கிறதுன்றதை தான் பாபா வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு தான் முரளி இவ்வளோ பெருசாக நடத்துகிறார். எப்படி ஆன்மீக சேவை செய்கிறது அப்படின்னு வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஆன்மீக சேவை நம்ம மட்டும்தான் பண்ண முடியும், மற்றவர்கள் பண்ண முடியுமா? இஸ்கான் பண்ண முடியுமா? அவங்க என்ன பண்ணிட முடியும்? வாங்க பிருந்தாவனத்துக்கு போகலாம், கைலாயத்துக்கு போகலான்னு அழைச்சிட்டு தான் போவாங்க. ஆத்மாவை பரந்தாமத்துக்கு நம்ம தான் அழைச்சிட்டு போக முடியும். ஸோ ஆன்மீக தந்தை மட்டும்தான் ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறார். பல பிறவிகளுக்காக இந்த பௌதிக சேவை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க, ஸ்தூல சேவை. இந்த இறுதி பிறவியில் மட்டும்தான் பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற இந்த ஆன்மீக சேவையை நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ விட்டிங்கன்னா எப்போவுமே பண்ண முடியாது, எந்த கல்பத்திலையும் பண்ண முடியாது. இந்த சேவையில் தான் நன்மையே இருக்குது, வேறு எந்த விஷயத்தினாலையும் நன்மை கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக குடும்பத்தில் இருங்க, உங்கள் பொறுப்புகளை எல்லாம் கவனிங்க, வேண்டான்னே சொல்லலை. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கும் நன்மை கொடுங்க. ஸோ அது கேட்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் கேட்ட உடனே அப்படியே எகிரி குதிக்கிறாங்கன்னா ஸ்லைட்டாக சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களை வேறு யாருக்குமே சொல்ல விட மாட்டாங்க. ஸோ அப்படியே யுக்தியாக அங்கே அமைதியாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு, ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் நம்ம குடும்பம் தான், அதையும் புரிஞ்சுக்கணும். பட் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும். ஆனால் அது எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்து பார்க்கணும். கேட்குற மாதிரி இருந்தால் கொடுங்க, இல்லாட்டினா ஸ்லைட்டாக கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திட்டு குப்தமாக வெளியில் சேவை செய்ய ஆரம்பிங்க. ஸோ அதான் சொல்கிறார் பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ சிலர் இந்த ஞானத்தை கேட்டவுடனே ஐயோ நம்மளும் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடணுமா சன்னியாசி மாதிரி அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய சன்னியாசிகள் இருக்கிறாங்க, அவங்க காவி உடைகள் அணிஞ்சிக்கிறாங்க, ஒரு சில வார்த்தை பேசுகிறாங்க, அவங்களுக்கு எங்கேருந்தோ உணவு கிடைக்கிது, அல்லது அவங்க போகிற வழியில் ஏதோ ஒரு கடையில் கொஞ்சம் உணவு வாங்கிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சன்னியாசிக்காகவே ஹோட்டலில் வந்து எடுத்து வச்சுடுவாங்க, அவங்க வரும்போது கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே. ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஹோட்டலுக்கு வெளியில் வந்து ஒரு இடத்துல வச்சுடுவாங்க, சன்னியாசிகள் வந்து எடுத்துகிட்டு போட்டோன்ட்டு. ஆச்சரியமாக இருக்கும். ஸோ பிறகு வந்து அவங்க இன்னொரு கடைக்கும் போய் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க வயிற்றை நிரப்பிக்கிறதுக்கு போதுமானது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே போதுமானது ஆயிடுது. ஸோ பல வகையான யாசகர்கள் இருக்கிறாங்க, பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த தந்தைக்கிட்ட இருந்து ஒரே விதமான ஆஸ்தியை அடையிறீங்க, எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறீங்க, சதா நோயிலிருந்து விடுபட்டவராகிறீங்க. ஸோ நீங்கள் அடையிற அளவுக்கு ஆஸ்தியை பணக்காரர்கள் அடையிறது கிடையாது. ஸோ அதனால் ஏழைகளுக்கு நன்மை செய்யணும் இல்லை. ஏன்னா ஏழைகள் தான் அப்படியே பாபாவுடைய ஞானத்தை ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த பணிவு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், அவங்க இழக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லையா.
ஸோ பாபா கண்காட்சிக்காக நிறைய படங்களை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது இல்லை செட்டு, அந்த ஒரு செட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறாங்களா, ஒரு பட செட்டை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க. நிறைய சென்டரில் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஞானம் சிறந்ததுன்ட்டு அரசாங்க அமைச்சர்கள் கூட எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ எல்லோரும் கேட்க வருவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் முன்னேறும் பொழுது உங்கள் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த துரு நீங்கிறதுக்கு காலம் எடுக்குது இல்லையா? ஸோ ஒருத்தர் இரவு பகலாக இந்த சேவையிலும் பாபா நினைவிலும் மூழ்கி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய துரு நீங்கும். ஒரு ஆத்மா தூய்மை ஆகும் பொழுது அந்த உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்சிடும். ஸோ கண்காட்சிகளில் ஞானத்தை புரிய வைங்க. இது எல்லாமே பாரதத்துக்கு தான் பொருத்தம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இல்லை. இந்த வர்ணங்கள், 4 யுகங்கள் எல்லாமே பாரதத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயம். ஸோ பாரதத்தின் எழுச்சி எப்போ ஏற்படுதோ அப்போ எல்லாருடைய எழுச்சி அது. ஸோ ப்ரொஜெக்டர் வச்சு புரிய வைக்கிறத விட கண்காட்சியில் புரிய வைக்கும்போது நிறைய சேவை செய்ய முடியுன்றார் இல்லையா? கண்காட்சியில் நிறைய பேர் வருவாங்க, ப்ரொஜெக்டர் வச்சு எத்தனை பேர் உட்காந்து பார்க்க முடியும்? ஸோ அந்த மாதிரி இருக்குது. கண்காட்சியில் அவங்க ஒரு 3 நிமிஷம் அதுக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்காட்சியில் ஆத்மா பாடமே நீங்கள் 1/2 மணி நேரம் எடுத்திங்கன்னா அவங்க எழுந்துச்சி போயிடுவாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார் கண்காட்சியில் அதிக சேவை செய்ய முடியும். ஸோ படிப்படியாக வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும். ஆனால் அதுமாதிரி ப்ரொஜெக்டர் வச்சு கூட ஷார்ட்டாக பண்ணலாம். சினிமா தேட்டரில் போடலாம். ஆல்ரெடி சில பிரதர்ஸ் போடுறாங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய பெயர் புகழடையும். ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படி நடந்தது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ இதை நீங்கள் எழுத சொல்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சுன்னு நீங்கள் எழுதணும், எழுதி இருக்கணும். இதே மாதிரி ராஜ்யம் அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு சிக்னல் கொடுக்குறார். ஆனால் நீங்கள் நிறைய விஷயத்த மறந்துடுறீங்க. எது நடந்தாலும் அது 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்துச்சுன்னு பாபா சொல்கிறார். ஸோ இது ரொம்ப தெளிவான விஷயம். ஆனால் அது ஒருத்தருடைய புத்தியில் இருக்கும் பொழுது தான் அது நன்மை கொடுக்கும். இல்லாட்டினா டென்ஷன் தான் ஆகிட்டு இருப்போம். ஸோ இதை நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதன் மூலமாக அவங்க கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த ஞானப்பாதையில் போகணும் அப்படின்னா முதற்தரமான மனநிலை இருக்கணும் இல்லையா? அப்படியே லேசாக இருக்கணும். வீண் விஷயம், குப்பை எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. ஸோ பாபா சொல்கிற சிறந்த விஷயத்தை மட்டும் மைண்டுக்குள்ளே ஆசை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா முகம் மலர்ந்து காணப்படும் எப்போவுமே இல்லையா? பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்தாலே அது உங்கள் கண்ணில், பார்வையில் எல்லாத்துலேயும் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் பக்காவாக ஆகும் பொழுது அதன் மூலமாக உங்கள் மனநிலை கூட ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய புத்தியின் அன்பு ஒரு பாபாவை தவிர வேறு எங்கேயுமே இணையக்கூடாது. ஸோ அதே மாதிரி மற்றவர்களுடைய அன்பு கூட ஒரு பாபாவோட மட்டும் இணைக்கிற சேவை பண்ணணும். ஸோ பாபாவுக்கு உண்மையான ஆன்மீக உதவியாளர் ஆகணும். ஸோ உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிறதுன்னு கூடவே மற்றவங்களுக்கும் இந்த பாதையை காட்டி நன்மை செய்யணும். உங்களுடைய ஸ்திதி எப்போவுமே ஒரு பாபாவின் நினைவுனால் சந்தோஷமாக வச்சுக்கணும். வரதானம், நீங்கள் மகாத்மாவாகி
உயர்ந்த தொடர்பின் மூலமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். வரதானம் மகானாத்மா ஆகி உங்கள் தொடர்பில் வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் உயர்ந்த தொடர்பின் மூலமாக சந்தோஷத்தை கொடுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ மகானாத்மாக்கள் அப்படின்னா யார் தெரியுமா? அவங்களுடைய தொடர்பில் வர ஒவ்வொரு ஆத்மாவும் சந்தோஷத்தை தானமாக அடைவார்கள். அப்போ தான் அவங்க மகானாத்மாக்கள். எல்லோருக்கும் சுகத்தை தானமாக கொடுப்பவர்கள் தான் மகானாத்மாக்கள். ஸோ மகானாத்மாக்கள் சந்தோஷத்தை கொடுத்து அதன் மூலம் சந்தோஷத்தை அடைவார்கள் இல்லையா? கொடுக்கறதுல தான் சந்தோஷம். ஸோ அதனால் நான் முழு நாளும் என் தொடர்பில் வந்த அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுத்தனா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மகானாத்மா இல்லையா? அப்போ நான் மகானாத்மா அப்படின்ற சமானத்தில் இருக்கிறத விட நான் அனைவருக்கும் சுகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய மகானாத்மா, என் தொடர்பில் வரும் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக சுகத்தை நிரப்பி அனுப்பக்கூடிய மகானாத்மா அப்படின்னு சமானத்தில் இருக்கலாம். ஸோ அதனால் நான் நாள் முழுவதும் புண்ணிய காரியம் செய்திருக்கிறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஸோ புண்ணிய காரியம் அப்படின்னாலே நீங்கள் எந்த காரியம் செய்கிறதுனால அல்லது கொடுக்கறதுனால மற்ற ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்களோ அதுதான் புண்ணிய காரியம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தொடர்பில் வந்த அத்தனை ஆத்மாக்கள் கிட்ட இருந்தும் நான் ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி காரியம் செஞ்சேன்னா, அல்லது துக்கத்தை கொடுத்தேனா, அல்லது துக்கத்தை எடுத்துக்கிட்டேனா? இல்லை, நம்ம துக்கம் கொடுக்காட்டினாலும் மற்றவர்கள் துக்கம் கொடுக்கிறதை நாம் எடுக்கவும் கூடாது இல்லையா? ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடணும். அதை அப்படியே மாற்றிடணும். அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேலே போயிடணும். இது டெஸ்ட் பேப்பர், இப்போ நான் பாஸ் ஆகி காட்டுறேன் அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களை மகானாத்மான்னு சொல்ல முடியும். ஸ்லோகன். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஐயோ இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறது, வருத்தப்படுறது, அது ஞானி ஆத்மாவுக்கு அழகு இல்லை. அதனால் சிந்தித்த பிறகே செயல்படணும். இது ஸ்ரீமத்து தானா? இதனால் முக்காலமும் சுகம்தான் இருக்குதா எல்லோருக்கும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் ஒரு காரியத்தை செய்யணும். செஞ்சுட்டு ஐயோ இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமே, வாய் விடாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது பச்சாத்தாபப்படுறது தானே. ஸோ அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறார் அவ்யக்தேஸ்வரா. இனிமை மற்றும் பணிவின் குணத்தை தாரணை செய்து மகானாகங்கள். ஸோ ஒவ்வொருத்தருடைய சுபாவ சமஸ்காரமும் தனித்தனியாக தான் இருக்கும் இல்லையா? ஆனாலும் எப்போ உங்களுக்கு சரளத்தன்மை இருக்குதோ அப்போ தான் ஒவ்வொரு உறவிலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். அனைவருக்கும் பிரியமானவராக ஆக முடியும். அனைத்து விஷயத்திலும் வெற்றி அடைய முடியும். உங்களுடைய வார்த்தையில் இனிமை இருக்க முடியும். எப்போ? சரளத்தன்மை. அப்படியே லேசாக இருக்கணும் உங்கள் சுபாவம், கடினமாக இருக்கக்கூடாது. ஸோ எப்படி உங்களுடைய சுபாவத்தை சரளமாக வச்சுக்கிறது அப்படின்னா, நேரத்திற்கு ஏற்ற மாதிரி, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிறது. அதுக்கு பேர் தான் லேசான சுபாவம் வச்சுருக்கிறது, சரள சுபாவம் வச்சுருக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ அதனால் லேசான சுபாவம்னா அலட்சியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. லேசான சுபாவம் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் எல்லோருக்கும் பிடித்தவராக, வெற்றி அடைபவராக, வார்த்தையில் இனிமை நிரம்பியவராக உங்களால் எப்போவுமே இருக்க முடியும். எல்லாருடைய சுபாவமும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய இதயத்தையும் நீங்கள் கொள்பவர் ஆகணும், பாபா மாதிரி. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.